வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி 7ல் இருக்கார். அதுவும் சூரியன் செவ்வாய் ஒரே இடத்துல இருக்கிறதும் கூடவே உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் கூட இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். வெளி வட்டார பழக்க வழக்கங்களை வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவர் 8ஆம் அதிபதியாக வரனால சூரியன் செவ்வாயினும் போது அந்த ஒரு வாக்குவாதங்கள், சூரியன் செவ்வாயினாலே வார்னு தான் அர்த்தம். ஸோ நிறைய வாக்குவாதம். ஸோ 15ஆம் தேதி வரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ரெண்டில் ராகு 5ஆம் அதிபதி சூரியனின் சாரத்தில் போகிறனால குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் பெரிய ஒரு கனவுகள் இருக்கும். பெரிய லெவலில் பசங்க வரணுங்கிற எண்ணங்களும் நிறைய இருக்கும். வீடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் கூட பார்த்திங்கனாலும் நிறைய விஷயங்கள் பசங்களுக்காக சொத்து சேர்க்கணுங்கிற எண்ணங்களும் நிறைய இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 3ஆம் அதிபதி 7ல் இருக்கனால 3-7ங்கிற காம திரிகோணம் சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபடுறதுனால கொஞ்சம் ஏன்னா 3-6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் இந்த மாதிரி, அதாவது என்ன சொல்கிறது, சீக்ரெட் லவ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க. எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் நடக்காமல் இல்லை. எதுக்காகனா ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இதனால் நிறைய வாக்குவாதங்கள், சண்டைகள், சச்சரவுகள் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடாதீங்க. ஈடுபடாமல் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 3-7ங்கிறது காமத்திரிகோண ஸ்தானங்கிறனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணும். 4ஆம் அதிபதிக்கு சனி குருவின் பார்வை. ஸோ அது 10ஆம் இடத்துடைய பார்வை இருக்கிறனால நல்ல ஏற்றங்கள் இருக்கும். நிலபுலன்கள் வாங்குவதும், ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்களில் தொழிலெல்லாம் பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் ராகு சூரியனுடைய சாரத்தை போகும்போது குழந்தைகளுடைய எண்ணங்கள் பெருசாக இருக்கும். பெரிய அளவில் வரணும், பெரிய எண்ணங்கள், பெரிய முன்னேற்றத்துக்கான விஷயங்களும் வருவாங்க. அதுக்காக கொஞ்சம் அவங்களுடைய கனவுகள் பெருசாக இருக்குன்னா நம்ம அதை கம்ஃபர்ட்டாக கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி 7ல் இருக்கிறனால வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் இருக்கும். நிறைய வருமானம் இருந்தாலும் சில நேரங்களில் பாசஸ் கிட்டேயோ நம்ம மேல் அதிகாரிகிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7ல் புதன், சூரியன், செவ்வாய் 3ம் இருக்கும்பொழுது கணவன் மனைவிக்கு நடுவில் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ல் உள்ள கேது சனியின் சாரத்தில் இருக்கும்போது தொழிலில் ரொம்ப நேர்மையாக இருங்க. ஸோ நம்பர் 2 வியாபாரங்கள்லாம் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்பர் 2ன்னு போனீங்கன்னா மாட்டிப்பீங்கன்றதை நீங்கள் கருத்தில் கொண்டு. ஏன்னா கேதுங்கிறது சட்டம் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதி குரு 2ல் இருக்கும்பொழுது ஸோ தந்தை சார்ந்த விஷயம் நல்ல வருமானங்கள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெருத்த வருமானங்கள், அது மட்டும் இல்லாமல் இதுவரை இருந்த ஒரு இடைஞ்சல்கள்லாம் மீறி பெரிய ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குங்க. ஸோ அதனால் வெளிநாட்டில் இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா 10ல் சனி குரு இருக்கும்போது தொழில் நல்ல ஏற்றங்கள், பெரிய மாற்றங்கள் பண்ணுவீங்க. பெரிய புதிய ஒரு விஷயங்கள்லாம் கொண்டு தொழிலை பெரிய லெவலில் கொண்டு வரணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ நிறைய விஷயங்களை சாதிக்கணுங்கிற வெறியும் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் 11ஆம் அதிபதி சனி 10ல் இருக்கும்போது எவ்வளோ லாபங்கள் வந்தாலும் திருப்பி அதிலே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஃப்யூச்சருக்கு நம்ம ஏதோ பண்ணுறோங்கிற ஒரு எண்ணங்கள், சந்தோஷங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. 12ஆம் அதிபதி 10ல் இருக்கும்பொழுது தொழில் சம்பந்தமான விஷயங்களில் புதிய யுத்திகளால் பெரிய லாபங்கள் அடைவதற்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. 10ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி அன்றைக்கி முருகர் வழிபாடு, அன்றைக்கி அது குழந்தை வர வேண்டிய சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அழகான குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 11ஆம் தேதி அன்றைக்கி அஷ்டமி அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலபைரவர் ராகுலத்தை வழிபாடுறதுனால பகைவர்களை தகர்த்து காலபைரவர்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.